கிரீன் கலாம் அமைப்பு சார்பில் அமைதி பேரணி சென்னையில் நடைபெற்றது. முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் நினைவு தினத்தை முன்னிட்டும் புவி வெப்பமாவதை தடுக்கும் கிரீன் கலாம் அமைப்பு சார்பில் சென்னை மெரினா கடற்கரையில் ஞாயிறன்று அமைதி பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு நடிகர் விவேக் தலைமை தாங்கினார். போலீஸ் அதிகாரி சஞ்சய் அரோரா பேரணியை துவக்கி வைத்தார். இதில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பின்னர் பேசிய நடிகர் விவேக், அப்துல் கலாம் கனவான 1 கோடி மரக்கன்றுகள் நடும் முயற்சியில் இதுவரை 27,35,000 மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக கூறினார். கிரீன் கலாம்ன்ற அமைப்பின் மூலமாக 2010 நான் மரங்கள் நட்டுட்டு வரேன். இந்த கிரீன் கலாம்ன்ற பேரை கொடுத்ததே கலாம் ஐயா தான். அதுக்கப்புறம் அவருடைய மறைவுக்கு பிறகும் நான் அதை தொடர்ந்து நடுறேன். அவர் எனக்கு கொடுத்த இலக்கு முதல்ல 10 லட்சம் மரக்கன்றுகள் நட்டு முடித்த பிறகு கலாம் ஐயா அவர்கள் கடலூரில் எனக்கு இன்னொரு ஆணை பிறப்பித்தாங்க, ஒரு அன்பு கட்டளை. அது என்னன்னாக்க 10 லட்சம் பத்தாது, 1 கோடி மரங்கள் நடணும் அப்படின்ட்டு. அதை நான் தொடர்ந்து செய்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்களை வைத்து தென் தமிழ்நாட்டில் தான் நிறைய பண்ணியிருக்கேன். சென்னையில் நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை. அதை கடைசியாக பண்ணலான்னு நினச்சேன். பட் இப்போ நான் 27,35,000 மரக்கன்றுகள் இதுவரை தமிழ்நாட்டில் நிறைய பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நட்டிருக்கிறேன். இப்போ அதையும் தாண்டி விரிவடைஞ்சு அது 1 கோடி மரக்கன்றுகள் என்பது அவருடைய கனவு. அதை நிறைவேற்றுறதுக்காக இப்போ நிறைய கல்லூரி மாணவர்களையும் வைத்து இங்கே சென்னை யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியுடைய உதவியோட ஒரு பெரிய ரேலி ஒன்று பண்ணேன். இதில் தமிழக அரசுடைய ஆதரவுக்கு நன்றி, தமிழக போலீஸாரின் ஆதரவுக்கு நன்றி, தமிழக முதலமைச்சர் அவருடைய ஆசிகளுக்கு நன்றி. ஏன்னா அதனால தான் இவ்வளவு சிறப்பாக இதை நடைபெற்ற முடிஞ்சுது.